தங்கம் விலை இன்று காலையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,300 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 1,06,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2.45 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம். தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. சென்னையில் 7 ரூபாய் 15 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டையிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் QR கோட் மூலம் OP சீட்டு பெறும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் விரைவில் OP சீட்டு செயலி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பட்ஜெட் தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். துறை ரீதியான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் நிலையில் அமைச்சர்கள், செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் இலவச பயண திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நிறைய திட்டங்கள் புதுமையாக இருக்கு. நிதிகள் வாங்குவதற்கு அதுக்கான ஆலோசனை கூட தான் நடந்து முடிச்சதுக்கு கண்டிப்பாக சொல்லுங்க. நிறைய இடங்களில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் தனியார் கட்டணத்தில் இயங்கிட்டு இருக்கு. இடப்பற்றாக்குறையாலையும் பாதிக்கப்படுறாங்க, தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க, வர மக்களும் போக்குவரத்து துறைக்கு எந்த அளவுக்கு நிதி உள்ள கொண்டு வரணுமோ அதற்கான வேலைகள்லாம் ஆலோசனை கூட நடந்துட்டு இருக்கு. இப்பதான் 40 நாள் ஆகுது. எந்தெந்த வகையில் நிதிகளை உள்ள கொண்டு வரலாம் நீங்க சொல்றதுலாம் அதுவும் இருக்கு. நீங்க சொல்றதும் அதுக்கு என்ன பண்ணுங்கிறத எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும். அனைத்து வகையான ஆலோசனையும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வருவாயை பெருக்க வேண்டும். போக்குவரத்து துறை இங்கே இருக்கிற துறையிலேயே முதன்மை துறையாக மாற்ற வேண்டும். அதற்கான வேலைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை பேரில் நடந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நினைப்பது நடைபெறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழக மகளிருக்கு இலவச பயணம் எல்லாம் விரைவில் அறிவிக்கப்படும். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமனம். தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. திருச்சி கிழக்கில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கேள்விகளுக்கு இன்னும் முடிவாகவில்லை என்றும் பதிலளித்தார். கிழக்குல நீங்க போட்டிடுறதா முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. முடிவு பண்ணலைங்க. முடிவு பண்ண சொல்றேன். திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேற வேண்டும் என்று அதன் உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விலகல் முடிவை தொடர்ந்து 2 MLA பதவியையும் ராஜினாமா செய்ய பொதுக்குழுவில் நாளை தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. திமுகவில் இணைந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் மதிமுக உயர்நிலை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சீர்காழி MLA செந்தில் செல்வன் தெரிவித்துள்ளார். தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர வாய்ப்பில்லை என்றும் தானே தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக மகளிர் அணி கூட்டம் வரும் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS அறிவித்துள்ளார். அணியின் செயல்பாடுகள், கட்சி வளர்ச்சி பணி குறித்து நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் செங்கோட்டையன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் இனி நடமாட முடியுமா என பேசினார்கள். ஆனால் இதே மண்ணில் அமைச்சராக நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறேன் என்று அவர் பெருமிதமாக கூறினார். செங்கோட்டையின் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடமாட முடியுமா என்றெல்லாம் கேட்டார். நான் நடமாடவே முடியவில்லை, நலத்திட்டங்களை இப்போது வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆச்சரியமாக நடமாட முடியுமா என்று கேட்டதற்கு நலத்திட்டங்களை வழங்குகிற நல்ல நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டு ஒரு அமைச்சராகிய வந்திருக்கிறேன். அதுதான் இங்கே உங்கள் திருத்தலனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்வதற்கு காரணம் பேசுவது வேறு, அதைத்தான் நான் தெளிவாக இங்கே சொன்னேன். நான் என்று ஒருவன் நினைத்தான் ஆண்டவன் கான் என்று காட்டி விடுவான் என்று சொன்னேன். ஆண்டவன் காட்டிவிட்டார். முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மீதான நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் அல்ல, ஆதாரங்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். இது வெறும் தொடக்கம் என கூறிய அவர், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இல்லைங்க, எந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையும் நாம் மேற்கொள்ளவில்லை. முகாந்திரத்தோடு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு துணிச்சலோடு எதிர்கொள்ளணும், சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும். என்கிட்ட எந்த பயமும் இல்லை அப்படின்னு எதிர்கொள்ளணும். அதுக்கு சம்பந்தம் இல்லாம அவரின் மீது ஒரு புகார் வந்திருக்கிறது. அதற்கு ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது பழிவாங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, பழிவாங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க என்று அவர் சொல்வது என்ன சொல்றது எனக்கு தெரியல. இதை இன்னும் துணிச்சலாக அவங்க எதிர்கொள்ளணும் நான் கேட்டுக்கிறேன். முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவிற்கு தொடர்புடைய இடங்களில் ரெய்ட் நடைபெற்றதற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய அண்ணன் ஏவா வீட்டில் ரைடு நடந்தால் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? எதை வச்சு அந்த இளங்கோவன் அப்படி சொல்றாருங்கிறது எங்களுக்கு தெரியல. நடத்தப்பட்டது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் தானே. இது தமிழ்நாடு போலீஸ் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் பண்ணிருக்கு. இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மீது வழக்கு பதிவு செய்ததை வரவேற்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் சில முறைகேடுகள் தொடர்பாக தாவேக அரசு விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட உள்ளதாக தகவல். அம்பை எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்த நிலையில் விரைவில் இடைத்தேர்தல் வரவுள்ளது. IAS IPS மாநாட்டால் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தாவேகவில் இணையும் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமை இணையவிருந்த நிலையில் தற்போது ஜூலை 2ஆம் தேதி இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் தாவேகவில் இணைய உள்ளதாக தகவல். கட்சியில் இணையும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காவிரியை காக்க தமிழக மக்கள் அனைவரும் ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும். வீடியோ வெளியிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தினத்தந்தி குழும தலைவர் சி பாலசுப்ரமணியன் ஆதித்தனை சென்னையில் அவரது இல்லத்தில் சந்தித்தனர். அப்போது பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்த புத்தகத்தை தினத்தந்தி குழும தலைவர் சி பாலசுப்ரமணியன் ஆதித்தனுக்கு வழங்கினர். சந்திப்பின் போது தினத்தந்தி குழும இயக்குநர்கள் ப சிவந்தி ஆதித்தன், ப ஆதவன் ஆதித்தன் உடன் இருந்தனர். சென்னை மாநகராட்சி முழுவதும் நடைபாதை அமைக்கும் திட்டத்திற்கான 35 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திட்ட செலவை 4 மடங்கு உயர்த்தியது மற்றும் ஏலத்தின் போது 10 விழுக்காடு அதிகரித்தது போன்ற முறைகேடுகளால் சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை கோரும் டெண்டரை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. கம்யூனிஸ்ட்,
விசிக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் காரணமாக அடையாறு எல்பி சாலையில் நாளை முதல் போக்குவரத்து மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன. எல்பி சாலை பெட்ரோல் பங்க் சிக்னல் முதல் எம்ஜி ரோடு சந்திப்பு வரையிலான பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் திட்டங்கள் நிறைவடைந்த 3 மாதங்களுக்குள் தகவல் தெரிவிக்குமாறு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. திட்ட நிறைவு சான்றிதழ், திட்ட அனுமதி ஆவணங்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள், ஜியோ டேக் செய்யப்பட்ட புகைப்படங்களை சமர்ப்பிக்கவும் ரியல் எஸ்டேட் திட்ட மேம்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளதை மட்டுமே காரணம் காட்டி பாஸ்போர்ட் வழங்க மறுக்க முடியாது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 15ஆக உயர்வு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒடிஷாவைச் சேர்ந்த பெண் உயிரிழப்பு. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 62 தொழிலாளர்கள் சொந்த மாநிலத்திற்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து ரயில் மூலம் ஒடிஷாவுக்கு புறப்பட்டனர். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து ஏற்பட்ட ஆலையில் உள்ள 2 டன் அமோனியா 2 நாட்களில் பாதுகாப்பாக அகற்றப்படும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா விளக்கம். அமோனியாவை முழுமையாக அகற்றிய பிறகுதான் ஆலையை சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில் குழந்தை தொழிலாளர்களாக சிறுமிகள் வேலை செய்தது குறித்து ஆதார் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார். 1 வாரத்திற்குள் அனைத்து விசாரணைகளும் முடிக்கப்படும் என்றும் உறுதி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நேரு பஜாரில் உள்ள துணிக்கடையில் மின்கசிவால் தீ விபத்து. துணிக்கடை ஊழியர்கள் பத்திரமாக வெளியேறிய நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை நிதி மோசடி வழக்கில் தொடர்புடைய 8 பேரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்தனர். சிறப்பு புலனாய்வு குழுவின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை மற்றும் புகாரின் அடிப்படையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை திருட்டு வழக்கில் 8 பேர் கைதான நிலையில் அறக்கட்டளை தலைவர் சம்பத் ராய் ராஜினாமா செய்துள்ளார். காணிக்கை பெற்றதில் பெரும் குளறுபடிகள் நடந்ததாக தனிப்படை போலீசார் அறிக்கை அளித்ததை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் கொஷாம்பி பகுதியில் சுங்கச்சாவடி மீது எல்பிஜி டேங்கர் லாரி மோதி வெடித்தது. சுங்கச்சாவடி ஊழியர்கள் 5 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் லாரியில் இருந்து ஓட்டுநரும் கிளீனரும் கீழே குதித்து உயிர் தப்பினர். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட அடுத்தடுத்த பயங்கர நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 589ஆக உயர்ந்துள்ளது. சுமார் 3000 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ராட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் விமானம் குலுங்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன.
Lo fuerte. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலாவுக்கு இந்தியா சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஆபரேஷன் அமிஸ்டாட் என்ற பெயரில் நிவாரணப் பொருட்களுடன் 2 C-17 ரக விமானங்கள் வெனிசுவேலா புறப்பட்டன. போலந்தின் விராட்ஸ்லாவ் நகரில் உள்ள புகழ்பெற்ற மியூசிக்கல் ஃபவுண்டைன் மீது பயங்கர மின்னல் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. மின்னல் தாக்கிய போது அதன் அருகே குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. சென்னையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தானை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய் பொதுமக்களுடன் இணைந்து மாரத்தானில் பங்கேற்றார். அண்ணா நினைவிடத்தில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை ஓட்டம். போதைப்பொருள் எதிர்ப்பு தின மாரத்தானில் பங்கேற்றவர்களை உற்சாகப்படுத்திய முதலமைச்சர் விஜய். முதல்வர் விஜய் கைத்தட்டி உற்சாகமூட்டிய நிலையில் ஆர்வத்துடன் மக்கள் ஓட்டத்தை தொடர்ந்தனர். மாரத்தானில் பங்கேற்ற பெண்ணுக்கு முதலமைச்சர் விஜய் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்தார். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் ஓய்வுக்கு நின்றபோது அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த பொதுமக்கள். போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க தமிழக மக்கள் கைகோர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு. போதைப்பொருள் தேசத்தின் எதிர்காலத்தை பலவீனப்படுத்துவதால் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு எடுக்கும் தீவிர நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக துணை நிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதிதாக தொடங்கப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு படையினர் தங்களது முதல் நடவடிக்கையாக மகாராஷ்டிராவில் போதைப்பொருள் டீலரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அந்த நபரிடமிருந்து 350 கிராம் மெத் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பாண்டு 20% கூடுதல் இடங்களை நிரப்ப அரசு அனுமதி அளித்துள்ளது. இதேபோல் உதவி பெறும் கல்லூரிகளில் 15%, தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளில் 10% இடங்களும் கூடுதலாக சேர்க்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி செல்லும் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சாதி சான்றிதழ் வாங்குவதில் உள்ள சிரமங்களை தவிர்க்க சாதி விவரம், இரத்த வகை உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய அடையாள அட்டை வழங்க உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அது விரைந்து அந்த பணிகளை முதல்வருடைய உத்தரவோடு நிறைவேற்றுவோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக தங்கம் தென்னரசு பதிவிட்டுள்ளார். மாணவர்களிடையே சாதி அடையாளத்தை ஊக்குவிக்கும் வகையிலான இந்த கருத்து குறித்து தமிழ்நாட்டு மக்களின் மனதில் எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு கால அவகாசம் தேவையில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் புதுச்சேரி எம்எல்ஏக்களின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 55 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 2021, 2016 ஆண்டுகளை காட்டிலும் 2026 அதிக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கண்ணகி நகரில் கபடி பயிற்சியாளர் மீது 17 வயது வீராங்கனை பாலியல் வன்கொடுமை புகார். பயிற்சியாளர் ராஜு மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் பிறந்து 7 நாட்களே ஆன பெண் குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே 3 குழந்தைகள் உள்ள நிலையில் வறுமை காரணமாக விற்றதாக பெற்றோர் கூறும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் 2 பெண்களை வழிமறித்து கடத்திச் சென்று நிர்வாணமாக்கி படம் எடுத்து மிரட்டி பணம், நகை பறித்த வழக்கு. வழக்கில் தொடர்புடைய 9 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் முஹர்ரம் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கருப்பு உடைகள் அணிந்து 1000 விளக்கு மசூதி நோக்கி துக்க ஊர்வலம் சென்றனர். நெல்லையப்பர் கோவில் ஆணி தேரோட்ட விழாவில் சாதி சின்னங்களை பயன்படுத்த காவல் ஆணையர் அதிரடியாக தடை விதித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் தடையை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையை ஒட்டி பழனியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் எமர்ஜென்சி லைட்டிற்குள் மறைத்து கடத்தி வரப்பட்ட 146 சவரன் தங்க கட்டிகள்.
மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். செய்தித்தாள்களில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்து வழங்க மகாராஷ்டிர மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானிய பிரதமர் சானே டகாய்ச்சி அரசுமுறை பயணமாக ஜூலை 1ஆம் தேதி முதல் முறையாக இந்தியா வருகிறார். ஜூலை 3ஆம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் அவர் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி. 183 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்தியா 148 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. மெக்காலா புயல் காரணமாக தைவானின் தென்பகுதிகளில் கனமழை பெய்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் 1/2 மீட்டர் உயரம் வரை வெள்ள நீர் தேங்கியுள்ள நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சஸ் விமான ஓடுதளத்தில் ஆபத்தான முறையில் மிக தாழ்வாக பறந்த போயிங் சரக்கு விமானம் நொடி பொழுதில் விபத்திலிருந்து தப்பியது. விமானம் மிக குறைந்த உயரத்தில் ஆபத்தாக திரும்பிய வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.